ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கும் இறுதி எச்சரிக்கை குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் விவரிக்க கேட்கலாம். 2 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வருமா என உலகமே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸுடைய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 251 பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதில் 48 பேர் இன்னும் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். அதில் 20 பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் சுமார் 64,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய இராணுவ டேங்குகள் அதிக அளவில் காசா உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றுவதற்காக. அமெரிக்க அதிபர் தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் டெல் அவீவ்லையும் சரி, ஜெருசலத்திலும் சரி பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் ஒரு டீல் பேசிட்டேன், இஸ்ரேல் தயாராக இருக்காங்க, ஹமாஸும் இதுக்கு ஒத்துக்கணும், இதுதான் கடைசி வார்னிங் ஹமாஸ்க்கு, இதுக்கு மேலே ஒரு வார்னிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். பிறகு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல் நாளிலேயே அந்த 48 பேரையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், பிறகு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் போர் முடிவுக்கு வரலாம் என்பது போல ட்ரம்ப் எச்சரிக்கையோடு போர் முடிவுக்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பணைய கைதிகளையும் நாங்கள் ஒப்படைச்சிடுறோம், ஆனால் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும், காசாவை நிர்வகிக்க ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப்புடைய டீலை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, முரண்பாடு இங்கே தான் வருகிறது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, காசா முழுவதையும் கைப்பற்ற போகிறோம், எங்களுடைய படைகள் காசாவில் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் ஒப்படைச்சிடுறோம், அத்தனை படைகளும் வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முரண்பாடு இருக்கும் காரணத்தினால் 2 ஆண்டுகளாகியும் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. லாஸ்ட் வார்னிங் என்று ட்ரம்ப் எதை அழைக்கிறார், கடைசி எச்சரிக்கை என்று? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் மேற்கொண்டு காசாவில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்களா? ஹமாஸை மட்டும் எப்படி இஸ்ரேல் குறிவைக்கப் போகிறார்கள்? இந்த மாதிரி பல கேள்விகளை உலக நாட்டு தலைவர்கள் எழுப்பி வருகிறார்கள். இஸ்ரேலில் டெல் அவீவிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.